ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவிருட்சாய நமதாம் காமதேனவே. ஆஸ்ட்ரோ ரவி பரத்வாஜ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இந்த பதிவு போடுகிறேன். என்ன சார் திடீர்னு குழந்தைங்களுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்குமே இப்போ பரீட்சை நேரம் பிப்ரவரி மேலே வந்துச்சுனாலே எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் ஃபீவர் வந்துடும். எப்படி எழுத போகிறோமோ அப்படின்றதுக்கு இருக்கும். பெற்றவங்கெல்லாம் நீ 100க்கு 100 மார்க் வாங்கணும், நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கூல்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி அவங்க படிப்பை தவிர வேறு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் அவங்கள படிக்கிறதுலே கவனமாக இருக்க சொல்லுவாங்க. பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், நான் குறை சொல்லலை. ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவராவது அவங்கள பிரிஸ்காக விளையாட சொல்லுங்கள். இந்த செல்ஃபோன் கேமில் விளையாட அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்கள. ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு இந்த சிறியனின் அறிவுரை, எக்ஸாம்னு பயப்படாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோமே அந்த என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி படிப்பாங்க. படித்ததை ஞாபகமாக அந்த இடத்துல போய் எழுதுவாங்க, நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. சிலர்லாம் மாங்கன்னு வருஷம் பூரா படிப்பாங்க, அதனால் மார்க்கு குறைவாக வாங்குவாங்க. இது ஒவ்வொன்றும் அவங்கவுங்களுடைய ஜாதக கர்மப்படி தான் நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் இறைவனுக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசுக்குள்ளே விதைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தேர்வு அப்படின்றது என்னென்னா, வாழ்க்கையில் நமக்கு இந்த இது எல்லாமே ஒரு பாடம். படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, படிப்பு தேவைதான், ஆனால் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே போல் பயம்தான் தோல்வியின் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வெற்றிக்கு முதல் படி தோல்வியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் தான் தோல்விக்கு முதல் படி பயம். அந்த பயம் கண்டினியூ ஆச்சுன்னா எல்லாத்துலேயுமே தோல்வி தான். தோல்வியை வெற்றியாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை, அதை முதல்ல தூக்கி தூர போடுங்க. நல்ல நல்ல கதைகள் இருக்குது, நீதி கதைகள் இருக்குது, இதுதான் உங்களுக்கு பிடிச்சது கேளுங்க. அதே போல் என்னால் முடியும், நான் நிச்சயமாக 100க்கு 100 வாங்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் விதைங்க. இதெல்லாம் சிம்பிள். படித்தா எனக்கு ஞாபகத்து இருக்குது, நான் கண்டிப்பாக படிப்பேன், நான் நிச்சயமாக எனக்கு அப்பாவுக்காக படிக்கிறேன், அம்மாவுக்காக படிக்கிறேன், ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க படிக்கிறேன்லாம் படிக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் படிங்க. என் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நான் படித்துத்தான் தேர வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் வாழ்க்கைன்னு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் மைதானத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வரணுன்னா நல்லா ஓடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வரணுன்னா நம்ம ஸ்பீடாக ஓடணும். வாழ்க்கைன்ற ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடணுன்னா நம்ம நல்லா படிக்கணும். அந்த படிப்பு இம்பார்ட்டண்ட்டு. அதனால் பயப்படாதீங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பாடியிருக்காரு. வானமாக இடிஞ்சு விட போகுது, என்ன நடக்க போகிறது, ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் எழுதாத எக்ஸாமா? +2 படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா +1 வரைக்கும் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் வந்திருக்கீங்க, பாஸ் பண்ணாமல் வந்திருக்கீங்க. +2க்கு +2 பப்ளிக் எக்ஸாம்னா இந்த ஸ்டேட்டில் நான் ஃபஸ்ட்டு வாங்கணும், நான் படிக்கிறேன், எனக்கு படிக்கிறதுக்கு உண்டான மார்க் எனக்கு வந்தால் போதும், ஆனால் நல்லா படிக்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த மனசுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்காதீங்க. என் பேர் பேப்பரில் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். அப்போ நல்லா அந்த படிக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிங்க, ஆத்மார்த்தமாக படிங்க, மனசார படிங்க. உழுதுப்பாரான் வித்தும் எழுதிப்பாரான் வித்தையும் ஒன்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு விதையை விதைச்சிட்டாங்க, நான் விதை போட்டேன்னா வளர்ந்துருமா, அதை உடனும் இல்லையா. உழுதுப்பாரான் வித்தும் எழுதிப்பாரான் வித்தையும். உங்களால் எழுத முடிஞ்சுதா, நிச்சயமாக எழுதிட்டே வாங்க. எவ்வளோ நேரம், 10 டைம் எழுத, 15 டைம் எழுத முடியுங்களா, எழுதுங்க. எழுத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். அதே போல் எழுதும்போது சொல்லிகிட்டே எழுதுங்க. இப்போ இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸு அக்கௌண்டன்சிலாம் எழுதான் பார்க்கணும், படிக்க முடியாது. ஸோ அந்த எழுத பார்க்கும்போது சொல்ல மனசுக்குள்ளே சொல்லிட்டே வாங்க. கொஞ்சம் சத்தமாக பழக்கம் உண்டா, சத்தமாக சொல்லி பழகுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாமில் எழுத வந்துடும். ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க. அப்போ நான் மார்க் கம்மி வாங்கினா அப்பா திட்டுவாங்களோ, மார்க் கம்மி வாங்கினா டீச்சர் திட்டுவாங்களோ, அந்த பயமே வேண்டாம். நமக்கு என்ன வருமோ அதை படிங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க. மேக்ஸ் புக் எடுத்துகிட்டு நான் மேக்ஸ் தெரியாமல் மேக்ஸ் புக் எடுத்துகிட்டு நான் சயின்ஸ் புக் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வேண்டாம். மேக்ஸ் எடுத்திங்களா, டிசைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கிலாம் மேக்ஸ் தான் படிக்கணும், அந்த மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சயின்ஸ் எடுத்தாமல் சயின்ஸ் கம்ப்ளீட்டாக முடியுங்க.
அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்குலேருந்து இந்த வீடியோ என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கிலேருந்து ஒரு பிளான் எடுங்க. எக்ஸாமுக்கு இன்னொரு 30 நாள் இருக்குது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்கிறேன். எக்ஸாமுக்கு 30 நாள் இருக்குது, 5 சப்ஜெக்ட் இருக்குது, டிவைடட் 5, ஒரு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு 6 நாள், 6 5 30 நாள், 30 நாள் வரும். 6 நாள், இந்த 6 நாள் இந்த புக்கை நான் முடிச்சே தீரணும் அப்படின்னு படிங்க. ஒரு பிளான் பண்ணுங்க. சரிங்களா? அதில் எதுவுமே பயப்படாதீங்க. பிளான் பண்ணாமையும் ஏனோ தானோ எடுத்தேன் கவித்தேன் ஏதோ படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் படிங்க. நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழந்தைகளே நீங்கள் நிஜமாக நல்லா படிப்பீங்க. நான் எதிர்காலத்தில் கலெக்டராக வரணும், நான் டாக்டராக வரணும், நான் இன்ஜினியராக வரணும், நான் அட்வொகேட்டாக வரணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். கனவு காணுங்கள். அந்த கனவை நினைவாக்கத்திற்காக இப்பொழுதே உழையுங்கள். அதுதான் நான் கேட்டுக்கிறது. சரிங்களா? அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. நிச்சயமாக நல்ல மார்க் எடுப்பீங்க. எல்லாம் வல்ல அந்த இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். சரி பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத. படி படி படி. சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும். ஆனால் மித்த நேரம் படிச்சிருக்கணும். தூங்குறது கூட கம்மி தான் தூங்கணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பு கட்டாயம்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர் மேலே ஒரு 50 கிலோ வெயிட் போட முடியுமா? 100 கிலோ வெயிட் போனால் எப்படி இருக்கும்? அவங்களால தாங்க முடியாது இல்லை? அதே போல் தான் குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு சின்ன மூளையில் எவ்வளோ தாங்குமோ அதுதான் தாங்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா பாருங்கள். நிச்சயமாக பரீட்சையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வைங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது ஆழமாக பதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு எப்போ முடிவெடுத்தீங்களோ அப்போவே நீங்கள் பரீட்சையிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். அதனால் இதெல்லாமே பெருசாக பொருட்படுத்தாதீங்க. சரி, ஒரு ஜோதிட டிப்ஸு, வாஸ்து டிப்ஸும் கொடுத்துட்றேன். வாஸ்து டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய குழந்தைகள் வடகிழக்கு பகுதியில் படிக்கணும், உட்காந்து படிக்கணும். உங்கள் வீட்டில் அது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ளாட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் உட்காந்து படிங்க. கிழக்கு பக்கம் அமர்ந்தவாறு பார்த்து படிப்பது நல்லது. இன்னும் ஃபெங்ஷூ ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. எஜுகேஷன் டவர்னு ஒன்று இருக்குது. அந்த எஜுகேஷன் டவர்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவருக்காக. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்தி உண்டு. ஃபெங்ஷூன்றது சைனா வாஸ்து. இந்த சீன வாஸ்துக்கு ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அந்த பொருள் நம்ம கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சக்தி வரும். மனசுக்குள்ளே நம்ம படிக்கணுன்ற எண்ணத்தை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். ஸோ அதை வச்சுக்கோங்க பக்கத்தில். அதே போல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது உங்கள் கிட்ட ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்கள். அந்த கர்ச்சீஃப் என்ன கலர்னால் ஒரு க்ரீன் கலராக இருக்கணும், அப்படின்னா எல்லோ கலராக இருக்கணும். இந்த மாதிரி கலர் கர்ச்சீஃப் எடுத்து நீங்கள் கோட் வச்சுட்டு போங்க. அப்பப்போ அதை கையில் எடுத்துகிட்டு ஃபேஸ் துடைக்கிறது அது மாதிரி பண்ணுங்கள். அதை பார்க்க உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம் பிறக்கும். அதே போல் நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக அந்த பஜ்ஜி போண்டா ஆயில் பதார்த்தம்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பச்சை பயிறு சுண்டல் சாப்பிடுங்க. புத பகவானுக்குரியது. ஒரு புத பகவானை நினச்சிட்டு நீங்கள் எப்போ புத பகவானே நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த கடவுள் நமஸ்காரம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானை நமஸ்காரம் பண்ணுங்கள். அதே போல் சரஸ்வதி தேவியை நமஸ்காரம் பண்ணுங்கள். ஹயக்ரீவர் நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணுங்கள். விநாயகருக்கு உண்டான ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லையா, ஓம் கம் கணபதியே நமஹ அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவத்து மேஷதா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சரஸ்வதி ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேய ஸ்லோகம் வேணும்னா உங்களுக்கு புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் ஆரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத் அப்படின்ற ஸ்லோகத்தை ஆஞ்சநேய ஸ்லோகங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் தான் பார்த்தீங்கன்னா புத்தி பலம் தைரியம். சாதாரண மனுஷர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் குறையே இல்லாதவர் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். அதனால் அந்த ஆஞ்சநேய நமஸ்காரம் பண்ணுங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்ற ஒரு ஹயக்ரீவ ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நிச்சயம் கடவுளோட நமஸ்காரம் பண்ணுங்கள். நமக்கு மீறிய சக்தின்னு ஒன்று உண்டு. கடவுள் நம்பிக்கை வைங்க. கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. நிச்சயம் உங்களை அவர் தன்னை நம்பினவரை அவர் எப்பொழுதும் கைவிட மாட்டார். அதனால் நீங்கள் எப்பவுமே பயப்படாதீங்க. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா தேர்விலும் வெற்றி பெற என்னுடைய பிரார்த்தனையும் கடவுளுடன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.